தமிழக முதலமைச்சர் பீகார் மக்கள் குறித்து தவறாக பேசியதைத்தான் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் என நயினார் நாகேந்திரன் விளக்கம். தேசிய ஒற்றுமை நாளையொட்டி வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழக மாணவ மாணவியர் விழிப்புணர்வு நடைப்பயணம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள வசிஷ்ட நதியை காப்பாற்றக் கோரி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக 200 ஏக்கர் பரப்பளவு நெற்பயிர்கள் பாதிப்பு. வேளாண் துறை தகவல். இந்திரா காந்தி நினைவு நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் ரெங்கசாமி மரியாதை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உரிய அங்கீகாரமின்றி செயல்பட்ட தனியார் பள்ளி மூடி முத்திரை. கல்வித்துறை நடவடிக்கை. ஈரோடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வெடி வெடித்தபடி இருசக்கர ஊர்தி சாகசத்தில் ஈடுபட்ட 4 பேர் கைது. காவல்துறை நடவடிக்கை. திருச்சியில் பேருந்து நிலையம் அருகே மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு. ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு. தஞ்சையில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய திருவிழா கண்கவர் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாட்டம். தமிழகம் புதுச்சேரியில் அக்டோபர் மாதத்தில் இயல்பை விட 36 விழுக்காடு கூடுதல் மழை பெய்திருப்பதாக வானிலை நடுவம் தகவல்.